dear students. ஆன்லைன் கிளாஸில் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் நம்ம மாடல் 10ல் மீட் பண்ணுறோம். ஸோ அதாவது நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் 1.2ல் மேட்ரிசஸ் அண்ட் பைனாமியலில் நம்ம மாடல் 10 இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மாடல் 10க்கு முன்னாடி மாடல் 9ல் என்ன படித்தோம் அப்படிங்கிறத லேசாக முதல்ல ரீகலெக்ட் பண்ணிக்கிடுவோம். ஸோ மாடல் 9ல் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா, ஒரு செகண்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸுடைய இன்வர்ஸும் தேர்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸுடைய ஒரு இன்வர்ஸும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தோம். அதில் ப்ராப்ளம்ஸ் நான் கொஞ்சம் கொடுத்துருந்தேன். அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருந்தோம்னா, அட்ஜாயிண்ட் ஆஃப் த செகண்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ் கேட்டிருந்தேன். ஸோ ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் நான் கொடுக்குறேன். ஆன்சரை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா, அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் என்ன வரும்னா, கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்தீங்கன்னா, அட்ஜிஏன்னா 1 4 -3 2. அதாவது மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு எலிமெண்ட்னுடைய சைனை மாற்றியிருக்கேன். செகண்ட் கொஸ்டின் இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கேட்டிருக்கு. செகண்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸுடைய இன்வர்ஸ் கேட்டிருக்கு. ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து -14 which is not equal to 0. therefore A inverse exists. A inverse equal to என்ன ஃபார்முலா என்ன, 1/determinant of A into adja. இந்த மேட்ரிக்ஸுடைய adja இதுதான். அதனுடைய டிட்டர்மினன்ட் -14ஆல நான் டிவைட் பண்ணிடுறேன். அடுத்து தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தேன்னா, இன்வர்ஸ் ஆஃப் ஒரு தேர்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ் கேட்டிருந்தேன். ஸோ இந்த மேட்ரிக்ஸுடைய டிட்டர்மினன்ட் முதல் கண்டுபிடிச்சிங்கன்னா டிட்டர்மினன்ட் 5 வந்திருக்கும். therefore the given matrix is a non-singular matrix. A inverse exist ஆகும். A inverse equal to ஃபார்முலா என்ன, உனக்கு ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அதான் அட்ஜிஏ கண்டுபிடிங்க. இந்த மேட்ரிக்ஸ் கரஸ்பாண்டிங்க அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் இதுதான். இந்த அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவால் டிவைட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் ஏ இன்வர்ஸ். ஸோ ஆன்சர் கரெக்டாக இருக்காங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க. குறித்து வச்சுக்கிட்டு இதை என்ன பண்ணுங்க, நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். கோஃபேக்டர் எலிமெண்ட் எதுவும் தப்பாயிடக்கூடாது. இதெல்லாம் என்னது, கோஃபேக்டர் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்க அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸுங்கிறது டிரான்ஸ்போஸ் ஆஃப் கோஃபேக்டர் எலிமெண்ட். அப்போ ஒவ்வொரு எலிமெண்ட் கரஸ்பாண்டிங்காக கோஃபேக்டர் எலிமெண்ட் தப்பு இல்லாமல் நீ கண்டுபிடிச்சிருக்கணும். ரைட்டா? ஸோ ஆன்சரை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இந்த கிளாஸில் இந்த மாடல் 10ல் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம்னா, ரேங்க் ஆஃப் எ மேட்ரிக்ஸ்னா என்ன, அதில் ப்ராப்ளம்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ரேங்க் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் வேணும்னா ஸ்கொயர் சப் மேட்ரிசஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? ஸோ அதை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கொயர் சப் மேட்ரிசஸ்னா என்ன. ஸோ இப்போ லெட் ஏ பி எனி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் m/n. ஸோ இது ஒரு ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். ஆர்டர் வந்து m/n, m ரோஸ் n காலம்ஸ் இருக்கு. ஸோ இந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் ஏக்கு கரஸ்பாண்டிங்க நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும்னா, ஸ்கொயர் சப் மேட்ரிசஸ் நிறைய கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதான் மேட்ரிக்ஸ் ஏ, இதனுடைய ஆர்டர் m/n, ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். இட் ஹேஸ் ஸ்கொயர் சப் மேட்ரிசஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ் சொல்லியிருக்கோம். அப்போ ஸ்கொயர் சப் மேட்ரிசஸ்னா இந்த மேட்ரிக்ஸுக்கு சப் மேட்ரிக்ஸாக இருக்கணும், அதே சமயம் எப்படி இருக்கணும், ஸ்கொயராக இருக்கணும். அப்போ நிறையா ஸ்கொயர் சப் மேட்ரிசஸ் ஆஃப் ஆர்டர் டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸில் நிறையா இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நான். இந்த எக்ஸாம்பிளை வச்சு நீங்கள் சப் மேட்ரிசஸ், ஸ்கொயர் சப் மேட்ரிசஸ்னால் ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மேட்ரிக்ஸுடைய ஆர்டர் என்ன இருக்குது, 3/4. 3/4ல 3 ரோ இருக்குது, 4 காலம் இருக்குது. இது ஒரு ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். உங்களுக்கு தெரியும் 3/4 ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலாக இல்லை. இது ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். இப்போ ஸ்கொயர் சப் மேட்ரிசஸ் ஃபார்ம் பண்ணோம். ஸ்கொயர் சப் மேட்ரிசஸ் சப் மேட்ரிக்ஸாகவும் இருக்கணும், ஸ்கொயராகவும் இருக்கணும். அப்போ எந்த மாதிரி ஸ்கொயர் சப் மேட்ரிசஸ் இருக்கும்னா, எந்த மாதிரி இருக்குன்னா, ஸ்கொயர் சப் மேட்ரிசஸ் ஆஃப் ஆர்டர் 3ல இருக்கும். 4ல இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 4ல இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா 4 ரோ இங்கே இல்லை. அப்போ என்ன செட் இருக்கும் அப்படின்னா, ஸ்கொயர் சப் மேட்ரிசஸ் ஆஃப் ஆர்டர் 3 இருக்கும். ஸோ எப்படி கிடைக்கும் உங்களுக்கு ஸ்கொயர் சப் மேட்ரிசஸ் ஆஃப் ஆர்டர் 3? இந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் கரஸ்பாண்டிங்க ஸ்கொயர் சப் மேட்ரிசஸ் ஆஃப் ஆர்டர் எத்தனை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். 4 மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அதில் நான் 2 இங்கே எழுதியிருக்கேன். எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, பை டெலிட்டிங்
எனி ஒன் ஆஃப் த காலம் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ. இந்த மேட்ரிக்ஸ் வந்து 4 காலம் இருக்கு. 1 2 3 4. ஏதாவது ஒரு காலத்தை டெலிட் பண்ணீங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3ல கிடைக்கும். ஸோ இப்போ மேட்ரிக்ஸ் பி எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னு பாரு. மேட்ரிக்ஸ் பி வந்து இந்த 4th காலத்தை நான் என்ன பண்ணிட்டேன்? டெலிட் பண்ணிட்டேன். 4th காலத்தை டெலிட் பண்ணிட்டேன்னா எனக்கு 3/3ல ஒரு ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் கிடைச்சிருது. அடுத்து மேட்ரிக்ஸ் சி எப்படி கிடைக்குதுன்னு பாருங்களேன். இது ஒரு ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. இது எப்படி கிடைச்சது? ஃபர்ஸ்ட் காலத்தை டெலிட் பண்ணிருங்க. மொத்தம் 4 காலம் இருக்கு மேட்ரிக்ஸ் ஏல. ஃபர்ஸ்ட் காலத்தை டெலிட் பண்ணிட்டு மீத இருக்கிறத வச்சு ஒரு 3/3ல ஒரு ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கேன். இது மாதிரி இன்னும் 2 ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸஸ் ஆஃப் ஆர்டர் 3 இருக்கும். உங்களுக்கே தெரியும். அதாவது செகண்ட் காலத்தை டெலிட் பண்ணா ஒன்று கிடைக்கும், தேர்ட் காலத்தை டெலிட் பண்ணா ஒன்று கிடைக்கும். அப்போ மொத்தம் 4 ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸஸ் ஆஃப் ஆர்டர் 3 இருக்கும். ரைட்டா? ஸோ அடுத்து என்ன இருக்கும்? சப் மேட்ரிக்ஸஸ் ஆஃப் ஆர்டர் 2ல கண்டுபிடிக்கலாம். இந்த கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் ஏ கரஸ்பாண்டிங்கா நம்மளால 12 ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸஸ் ஆஃப் ஆர்டர் 2ல கண்டுபிடிக்கலாம். ஸோ அதைத்தான் அடுத்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸஸ் ஆஃப் ஆர்டர் 2. ஆஃப் ஆர்டர் 2 வேணும்னா இது 3/3. ஆர்டர் 2ல வேணும்னா என்ன பண்ணணும்? நீங்க 2ல வேணும்னா 2 காலத்தை, ஏதாவது 2 காலம் ஒரு ரோ டெலிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2/2ல ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா மொத்தம் 4 காலம் இருக்கு. அப்ப 2 காலம் கிடைக்குன்னா ஏதாவது 2 காலத்தை டெலிட் பண்ணோம். ரோஸ் மொத்தம் 3 இருக்கு. நமக்கு ஆர்டர் 2ல வரனா 2 ரோ இருக்கணும். அப்போ ஒரு ரோவை டெலிட் பண்ணா போதும். அப்போ ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸஸ் ஆஃப் ஆர்டர் 2 வேணும்னா என்ன பண்ணணும்? பை டெலிட்டிங் எனி ஒன் ஆஃப் த ரோ அண்ட் 2 columns of matrix A, we can form square matrices of order 2. ரைட்டா? ஸோ இங்க 2 மேட்ரிக்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இது மாதிரி 12 கண்டுபிடிக்கலாம் ஆக்சுவலா. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் பி எப்படி கிடைச்சிருதுன்னு பாருங்களேன். பிங்கிற மேட்ரிக்ஸ் எப்படி கிடைச்சதுன்னா, இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் இருக்கு பார்த்தியா, இதுல ஒரு ரோவை டெலிட் பண்ணோம். நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா தேர்ட் ரோவை டெலிட் பண்ணிட்டேன். இந்த இருக்கு, இதுதான் தேர்ட் ரோவை டெலிட் பண்ணிட்டேன். அடுத்து 2/2 கிடைக்குன்னா என்ன பண்ணா 2 காலத்தை டெலிட் பண்ணோம். எந்த 2 காலத்தை டெலிட் பண்றேன்னா தேர்ட் காலத்தையும் ஃபோர்த் காலத்தையும் டெலிட் பண்ணு. ஸோ தேர்ட் காலம் ஃபோர்த் காலம் இந்த ரெண்டையும் அப்படியே மறைச்சிக்கோங்க. தேர்ட் ரோவையும் மறைச்சிக்கோங்க. அப்ப மீத இருக்கிற எலிமெண்ட்ஸை வச்சு ஒரு 2/2 ஆர்டர், அதாவது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2ல கிடைக்கும். தட் இஸ் 2 3 5 2. இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து ஒரு மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்க. இது எப்படி கிடைச்சிருக்குன்னு பாருங்களேன். இது என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ரோவை டெலிட் பண்ணோம். எந்த ரோவை டெலிட் பண்றேன்னா செகண்ட் ரோவை டெலிட் பண்ணிடுறேன். செகண்ட் ரோ டெலிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் காலத்தையும் ஃபோர்த் காலத்தையும் டெலிட் பண்ணுங்க. டெலிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 4 5 12. ஸோ இதுதான் அந்த மேட்ரிக்ஸ் சி. இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. ரைட்டா? அப்ப ஒரு ரோ 2 காலத்தை இது மாதிரி நீங்க வரிசையா டெலிட் பண்ணி ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸஸ் ஆஃப் ஆர்டர் 2 கண்டுபிடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்க 2 கண்டுபிடிச்ச மாதிரி இன்னும் மேற்கொண்டு எத்தனை இருக்கும்? 10 ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸஸ் ஆஃப் ஆர்டர் 2 இருக்கும். ஸோ இது மாதிரி எந்த மேட்ரிக்ஸ், எந்த ஒரு ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் கொடுத்திருந்தாலும் அது கரஸ்பாண்டிங்கா நம்மளால என்ன பண்ண முடியும்? we can form square sub matrices of different order. ரைட்டா? ரைட். இப்போ ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்னா என்னன்னு டெஃபனிஷனுக்கு வந்துடும். ஸோ டெஃபனிஷன் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்களேன். லெட் ஏ பி எனி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் m/n. ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ், அதனுடைய ஆர்டர் வந்து m/n. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் கரஸ்பாண்டிங்கா நமக்கு என்ன கண்டுபிடிக்க முடியும்? it has square sub matrices of different orders. ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ்ல நிறைய நம்மளால என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். அதுல the order of the largest square sub matrix of A whose determinant has a non-zero value is known as the rank of the matrix A. அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸஸ்க்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிங்க. ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸுடைய ஆர்டர் தெரியும்.
அந்த ஆர்டருக்கு கரஸ்பாண்டிங்க அந்த ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸினுடைய டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வா இருந்ததுன்னா அந்த ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸுடைய ஆர்டர் தான் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸா இருக்கும். ரைட்டா? ஜெனரலி த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் டினோட்டட் பை ரோ ஆஃப் ஏ. ஸோ இதை எப்படி, இது கிரீக் லெட்டர் ரோ ஆஃப் ஏ, இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணா ரோ, இது வந்து ரோ ஆஃப் ஏ. ரோ ஆஃப் ஏ எதை டினோட் பண்ணா ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸை டினோட் பண்ணோம். ஸோ ரோ ஆஃப் ஏ இஸ் ஆல்வேஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் எம் அண்ட் என். ரைட்டா? ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எப்பயுமே லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எம் கமா என்னா இருக்கும். ஸோ இப்போ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸை இன்னொரு விதமாகவும் நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ நோட் வந்து முதல் நான் என்ன சொல்லிட்டேன்னா ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் எம் கமா என். இது ஃபர்ஸ்ட் நோட். இப்போ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மைனர்ல நான் எப்படி டிஃபைன் பண்றேன்னு பாருங்களேன். லெட் ஏ பி எனி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் m by n. The determinant of any square submatrix of A is called minor. ஒரு ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ்ல ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம்ல, அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. அந்த டிட்டர்மினன்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம், we call it as minor. ரைட்டா? இப்ப ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்ன சொல்றோம்னா, the rank of matrix is said to be R if it has at least one non-zero minor of order R. அதாவது ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் ஆர்ல இருக்கக்கூடியதுல அட்லீஸ்ட் ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூ, அதாவது இந்த மைனர் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அதே இது ஆர்டர் வந்து ஆரை விட கிரேட்டரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், R+1, அதனுடைய மைனர், தட் இஸ் எவ்ரி மைனர் ஆஃப் ஏ ஆஃப் ஆர்டர் ஹையர் தென் R+1ல இருக்கக்கூடிய மைனருக்குரிய வேல்யூ ஃபுல்லா என்ன இருக்கணும், எல்லா வேல்யூ 0வா இருக்கணும். 0 ஆயிடுச்சுன்னா இந்த R என்ன ஆயிரும், தட் இஸ் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ நான் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸை ஓரளவுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நான் ப்ராப்ளம்ஸ் நிறைய டீல் பண்றேன், அந்த இதை வச்சு நீங்க ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம். ரைட்டா? ரைட், ஓகே. இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து 2x2, இதே ஸ்கொயராத்தே இருக்கு, ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கு. அப்ப இதனுடைய ரேங்க் எப்படி இருக்கும், எத்தனை, 2 ரோ 2 காலம், m வந்து 2, n 2. இப்ப ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸை எப்படி டினோட் பண்றோம், ரோ ஆஃப் ஏன்னு டினோட் பண்றோம். அப்ப ரோ ஆஃப் ஏ ரேங்க் எப்படி இருக்கும், ரேங்க் எப்படி இருக்கலாம்னா 2ஆ இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 0வா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எலிமெண்ட் எல்லாமே எலிமெண்ட் வந்து இங்க நான் 0 இருக்கு. ரைட்டா? அப்ப இந்த மேட்ரிக்ஸ் ரேங்க் என்ன இருக்க முடியும்னா 2 இருக்கலாம், 1 இருக்கலாம். ரைட்டா? இப்ப கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கிறீங்க. இப்ப ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸினுடைய ஃபர்ஸ்ட் நோட் என்னன்னா, the rank of the matrix is less than or equal to minimum of 2,2. அதாவது மினிமம் ஆஃப் m, n சொன்னோம்ல, இங்க 2 ரோ 2 காலம் இருக்கு. அப்ப ரேங்க் எப்பயுமே எப்படி இருக்கும், less than or equal to minimum of 2,2. அப்ப ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், less than or equal to 2ஆ இருக்கும். less than or equal to 2ஆ இருக்குன்னா எதை செக் பண்ணோம், 2 செக் பண்ணணும். ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 2ஆன்னு பாக்குறீங்க, 2ன அதுங்க ஸ்டாப் பண்ணிடணும், 2 இல்லைன்னா 1ஆன்னு செக் பண்ணணும். அப்ப 2 கேஸ் தான் இருக்கு. ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து எய்தர் 2 or 1. ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் லெஸ் than or equal to 2. அப்ப என்ன அர்த்தம்னா, ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 2ஆ இருக்குன்னா மைனர் ஆஃப் ஆர்டர் 2 இருக்கணும். மைனர் ஆஃப் ஆர்டர் 2னா இந்த டிட்டர்மினன்ட் வந்து இந்த மேட்ரிக்ஸே 2x2 தான். அப்ப அதனுடைய மைனர் ஆஃப் ஆர்டர் 2னா என்னது, இந்த கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சேன்னா இது என்னது, மைனர் ஆஃப் ஆர்டர் 2, அதாவது ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. இது கண்டுபிடிக்கிறேன். இதனுடைய வேல்யூ என்ன வருதுன்னு பாக்குறேன். இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ, இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ எனக்கு என்ன வருதுன்னா +2ன்னு வருது, which is not equal to 0. அதாவது மைனர் ஆஃப் ஆர்டர் 2 வந்து நாட் ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சு. நாட் ஈக்குவல் டு 0னா ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து இந்த மைனர்னுடைய ஆர்டருக்கு ஈக்குவலா இருக்கும். Therefore the rank of the matrix is 2. ரைட்டா? சப்போஸ் இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், ரேங்க் வந்து 2 கிடையாதுன்னு அர்த்தம். அடுத்து என்ன செக் பண்ணோம், 1ன்னு சொல்லிடலாம். புரியுதா? ஸோ அப்ப 2x2க்கு ரேங்க்
இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளுக்கு ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து 2. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு முதல் என்ன பண்ணோம் நீங்க? ரேங்க் எப்படி இருக்கும்? ரேங்க் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 2,2. அப்போ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. அப்படித்தானே? அப்போ ரேங்க் முதல் 2 செக் பண்ணோம். ரேங்க் 2 செக் பண்ணா கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸுக்கு கரஸ்பாண்டிங்காக ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 ஃபார்ம் பண்ணோம். ஆஃப் ஆர்டர் 2னா என்ன? கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸே ஆர்டர் 2 தான். அப்போ அதுக்கு டிட்டர்மினன்ட் முதல் கண்டுபிடிங்க. ரைட்டா? ஒரே ஒரு ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 தான் இருக்கும். ஏன்னா 2/2 தான் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸு. அப்போ ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2ல 1 தான் இருக்க முடியும். ஸோ அப்போ அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. இந்த மேட்ரிக்ஸுடைய டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா அதனுடைய வேல்யூ என்ன ஆகுதுன்னு பாரு. 24 - 24 that is equal to 0. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு செகண்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் கண்டுபிடிச்சதுல டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்தது. அப்போ ரேங்க் வந்து 2ன்னு எழுதிட்டோம். நான் இருக்க இங்கே வந்து இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆயிடுச்சு. அப்போ இதனுடைய ரேங்க் என்ன கிடையாது? இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 2. நான் ஜீரோவா இருக்கணும். ரைட்டா? அப்போ நாட் ஈக்குவல் டு 2. ரேங்க் வந்து நாட் ஈக்குவல் டு 2. அப்போ அடுத்து என்ன இருக்க முடியும்? மினிமம் ஆஃப் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. 2 கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ 1 ரேங்க் 1 இருக்க முடியும். என்ன காரணம்னா இந்த மேட்ரிக்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட்னாச்சும் எப்படி இருக்கு? எனக்கு நான் ஜீரோவா இருக்கு. ரைட்டா? நம்மளுடைய இதே என்ன இருக்குன்னா நான் ஜீரோவா இருக்கணும். அதான் ஒரு எலிமெண்ட்னாச்சும் நான் ஜீரோவா இருக்கு. ஏன்னா ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 1 2 பார்த்துட்டோம். இதே ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. ரைட்டா? அப்போ அதுக்கு அடுத்து 1 வரணும். 1/1ன்னா சிங்கிள் எலிமெண்ட். 1/1ன்னா சிங்கிள் எலிமெண்ட். அந்த சிங்கிள் எலிமெண்ட்ல இங்க இருக்கிற எலிமெண்ட்ல ஏதாவது ஒன்று நான் ஜீரோவா இருந்தா போதும். என்ன ஆயிருது? அப்ப ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 1ன்னு மாறிடும். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த எலிமெண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் A is non-zero. Therefore, the rank of the matrix is row of A equal to 1. ரைட்டா? ரைட். ஓகே. ஸோ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இதில் பார்த்தா தான் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இப்போ இந்த மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3 ரோ 2 காலம். ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் 3/2. அப்போ இதுக்கு ரேங்க் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? முதல் நீங்கள் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 3,2. 3 ரோ 2 காலம். மினிமம் ஆஃப் 3,2. அப்போ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்ன ஆகும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3,2ல மினிமம் என்னது? 3 2ல மினிமம் வேல்யூ என்னது? 2. அப்போ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ரைட்டா? 3 இருக்க முடியாது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. அப்போ 2 இருக்கலாம், 1 இருக்கலாம். அப்போ முதல் என்ன கண்டுபிடிக்கணும்? ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 2 அப்படின்னு செக் பண்ணணும். 2 செக் பண்ணா என்ன பண்ணணும்? நம்ம ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 முதல் கண்டுபிடிக்கணும். அந்த இதில் ஏதாவது ஒன்று நாட் ஈக்குவல் டு 0 வரணும். ரைட்டா? ஸோ இப்போ கண்டுபிடிக்கிறேன். முதல் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. அதாவது நான் தேர்டு ரோவை டெலீட் பண்ணிட்டேன். தேர்ட் ரோவை டெலீட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு 2/2ல ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் இருக்கு. அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சேன்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணனா அதனுடைய வேல்யூ வந்து 65 which is not equal to 0. ஸோ அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் ஆர்டர் ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸினுடைய வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0னாவே ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்னென்ன ஆயிரும்? 2 ஆயிரும். இந்த மைனர், அதாவது இந்த ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் தான் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸாக மாறிடும். இங்கே நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. therefore rank of the matrix equal to 2ன்னு மாறிடும். ரைட்டா? ரைட். ஸோ இப்போ என்ன ஒரு சம் பார்ப்போம். இதிலே இந்த சம்மில் பாருங்களேன். ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். 3 ரோ 2 காலம் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸில் இப்போ நான் ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 ஃபார்ம் பண்ணோம். ஏன்னா ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்ன ஆயிரும்? எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 3,2. அப்போ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2னா முதல் 2க்கு செக் பண்ணணும். 2க்கு செக் பண்ண ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 கண்டுபிடிக்கணும். அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 பார்க்கணும். ரைட்டா? அப்போ முதல் என்ன பண்ணுறேன்னா தேர்ட் ரோவை டெலீட் பண்ணி மீத இருக்கிற எலிமெண்ட்ஸை வச்சு ஒரு செகண்ட் ஆர்டர் ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். இதை மைனர்னு சொல்லும். கண்டுபிடிக்கிறேன். இதனுடைய வேல்யூ 0 ஆயிடுச்சு.
0 ஆகக்கூடாது, 0 ஆயிடுச்சு. அப்ப இது ஒண்ணுதே இருக்கா? கிடையாது. இது மாதிரி இன்னும் ஸ்கொயர் சப் மேட்ரிசஸ் நிறைய இருக்கு. அதாவது தேர்ட் ரோவை டெலீட் பண்ணி ஃபார்ம் பண்ணேன். இப்ப செகண்ட் ரோவை டெலீட் பண்ணிடுறேன். செகண்ட் ரோவை டெலீட் பண்ணிட்டேன்னா மேட்ரிக்ஸ் ஏல செகண்ட் ரோவை டெலீட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு செகண்ட் ஆர்டர் ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். அதனுடைய டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். அதனுடைய வேல்யூ 0 ஆயிடுச்சு. ரைட்டா? ஸோ அப்ப இன்னொரு செகண்ட் ஆர்டர் ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணோம். அது என்ன பண்ணணும் நீங்க? ஸோ அது ஃபார்ம் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ரோவை டெலீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோவை டெலீட் பண்ணீங்கன்னா மீத இருக்கிறத வச்சு ஒரு செகண்ட் ஆர்டர் ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் அதனுடைய டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்றேன். இதனுடைய வேல்யூ 0 ஆகுது. அப்ப எனக்கு என்ன ஆயிருச்சு அப்படின்னா எல்லா மொத்தம் 3 ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 3 தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் ஏக்கு கரஸ்பாண்டிங்கா ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2ல 3 கண்டுபிடிக்க முடியும். அந்த 3 மேட்ரிக்ஸினுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்ச 3மே 0 ஆயிடுச்சு. 3 0 ஆயிடுச்சுன்னா இந்த ரேங்க் எதா இருக்க முடியாது, ரேங்க் 2 இருக்க முடியாது. So therefore rank of the matrix is not equal to 2. ஏன்னா எல்லா ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸஸ் ஆஃப் ஆர்டர் 2 உடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆயிடுச்சு. அப்ப ரேங்க் இஸ் நாட் ஈக்குவல் டு 2. அப்ப என்ன இருக்க முடியும்? 2 இல்லைன்னா 1 இருக்க முடியாது. ஏன்னா 1 by 1 ஒரு சிங்கிள் எலிமெண்ட்னாச்சும் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். இங்க என்ட்ரிஸை பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லா எலிமெண்ட்டுமே நாட் ஈக்குவல் டு 0. ஹென்ஸ் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 1 ஆயிரும். At least one of the element of matrix A is non-zero. Therefore, the rank of the matrix is row of A equal to 1. Right? Right. So, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். Find the rank of the matrix. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மேட்ரிக்ஸ் ஏல பார்த்தீங்கன்னா 2 ரோ 3 காலம் இருக்கு. 2 ரோ 3 காலம் இருக்கு. அப்ப ரேங்க் எப்படி இருக்கும்? Rank of the matrix is less than or equal to 2,3. That is rank of the matrix is less than or equal to 2. ரைட்டா? இப்போ 2 செக் பண்ணணும். 2 செக் பண்ணா ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 ஃபார்ம் பண்ணோம். ஆஃப் ஆர்டர் 2 ஃபார்ம் பண்ணா இங்க காலத்தை டெலீட் பண்ணோம். ஏதாவது ஒரு காலத்தை டெலீட் பண்ணனா ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 கிடைக்கும். ஸோ அதை செக் பண்ணுவோம். ஸோ இங்க என்ன பண்ணிருக்கேன்னா தேர்டு காலத்தை டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 இந்த மாதிரி கிடைக்கும். இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 2 4 5 இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். வேல்யூ -3 which is not equal to 0. So not equal to 0 வந்துருச்சுன்னா rank of the matrix என்ன ஆயிரும்? அந்த ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் ஏதோ அதுதான். So therefore the rank of the matrix is equal to 2 ஆயிரும். சொல்றது புரியுதா? ரைட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு சம் பார்ப்போம். இது இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன் ஆர்டர் 3ல. Find the rank of the matrix 3/3ல கொடுத்துருக்கேன். ரைட்டா? ஸோ அப்போ முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும் நீங்க? ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? லெஸ் than or equal to minimum of 3,3. ஸோ அப்போ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்ன ஆயிரும்? லெஸ் than or equal to 3. 3,3ல மினிமம் 3 தான். ரெண்டுமே சேம். அப்போ லெஸ் than or equal to 3. அப்போ முதல் எதை செக் பண்ணணும்? 3 செக் பண்ணணும். ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 3 செக் பண்ணணும். ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 3 செக் பண்ணா வேற ஒன்றும் கிடையாது. இங்க இந்த மேட்ரிக்ஸ் ஆர்டர் 3 தான். அப்ப இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியதான். ஒரே ஒரு தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் தான் இருக்கும். ஸோ அதனுடைய டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். இந்த தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா வேல்யூ இதனுடைய வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 128. அப்ப இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ 128 which is not equal to 0. So அப்ப ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 னுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0ங்கும் போது ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்ன ஆயிரும்? 3 ஆயிரும். ரைட்டா? அப்ப ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 3. ஸோ இப்போ அடுத்து ஒரு சம் பார்ப்போம். ஆர்டர் 3லே இன்னொரு சம் பார்ப்போம். இந்த மேட்ரிக்ஸினுடைய ரேங்க் கண்டுபிடிப்போம். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் லெஸ் than or equal to 3. ரைட்டா? ஸோ இப்போ இந்த தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்டுடைய இந்த மேட்ரிக்ஸுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிங்க. ரேங்க் 3 செக் பண்ணோம். ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 3 செக் பண்ணா ஆர்டர் 3ல இருக்கக்கூடிய டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிங்க.
அதாவது இந்த கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடி. இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். போன சம்ல டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வந்தது. அப்ப ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து 3 ஆயிடுச்சு. இங்க இந்த டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா 0 வேல்யூ வருது. அப்ப என்ன அர்த்தம்? ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 3 கிடையாது. ஏன்னா இந்த மேட்ரிக்ஸ் கரஸ்பாண்டிங்கா ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3ல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆயிடுச்சு. அப்ப ரேங்க் 3 கிடையாது. அப்ப அடுத்து என்ன இருக்க முடியும்? 2 இருக்கலாம். அப்ப 2 இருக்கலாம்னா ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 ஃபார்ம் பண்ணுங்க. அதுல ஏதாவது ஒண்ணு நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ரைட்டா? சோ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்ப கன்சிடர் ஒரு செகண்ட் ஆர்டர் ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் உடைய டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க. அதாவது தேர்ட் ரோவையும் தேர்ட் காலத்தையும் டெலீட் பண்ணா எனக்கு ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2ல கிடைக்குது. இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். டிட்டர்மினன்ட் வேல்யூ 3 வருது, which is not equal to 0. எனக்கு அட்லீஸ்ட் ஒரு ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 வந்து நாட் ஈக்குவல் டு 0நாவே ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்ன ஆயிரும்? 2 ஆயிரும். ஏன்னா இதனுடைய ஆர்டர் வந்து 2, therefore rank of the matrix 2 மாறிடும். ரைட்டா? ஓகே. சோ இப்போ கடைசியா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதாவது find the rank of the matrix of order 3 rows and 4 columns. மேட்ரிக்ஸ் A இந்த மாதிரி கொடுத்திருக்கேன். 3 ரோ 4 காலம் இருக்கு. இதனுடைய ரேங்க் கண்டுபிடிக்க போறேன். அப்ப ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? லெஸ் than or equal to minimum of 3,4. அப்ப ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து less than or equal to 3. less than or equal to 3 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈக்குவல் டு 3ஆன்னு முதல் செக் பண்ணணும். ஈக்குவல் டு 3னா என்ன அர்த்தம்? அட்லீஸ்ட் ஒரு மைனர், அதாவது ஒரு ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3னுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஆர்டர் 3 கண்டுபிடிக்க போறேன். அதாவது ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 கண்டுபிடிக்க போறோம். முதல் என்ன பண்ணலாம்? நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் காலம் ஃபோர்த் காலத்தை டெலீட் பண்ணிடுறேன். ஃபோர்த் காலத்தை டெலீட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு தேர்ட் ஆர்டர்ல ஒரு ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் வருது. இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சேன்னா அதனுடைய வேல்யூ 0 ஆயிடுச்சு. அப்ப இது ஒண்ணுதே இருக்குமா? இது ஒண்ணுதே இருக்குமா? ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3ல இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஒண்ணுதே இருக்க முடியுமா? கிடையாது. மொத்தம் 4 இருக்கும். 4யுமே நீ செக் பண்ணி பார்க்கணும். சோ அடுத்து என்ன பண்றேன்னு பாரு. தேர்ட் காலத்தை டெலீட் பண்ணிட்டு ஒரு ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன ஆயிடுச்சு? எனக்கு 0 ஆயிடுச்சு. இதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க, நோட்ல எழுதி பாருங்க, 0 வரும். ரைட்டா? அப்ப ரெண்டாவது ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3னுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆயிடுச்சு. சோ உடனே ஆர்டர் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து 2ன்னு சொல்லிடலாமா? சொல்ல முடியாது. இன்னும் 2 இருக்கு. அடுத்து என்ன பண்ணணும்? நீ செகண்ட் காலத்தை டெலீட் பண்ணு. செகண்ட் காலத்தை டெலீட் பண்ணி ஒரு தேர்ட் ஆர்டர் ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிங்க. அதனுடைய வேல்யூ 0 ஆயிடுச்சு. அப்ப கடைசியா ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3ல ஃபோர்த் ஒன்னு இருக்கும். மொத்தம் 4 இருக்கும். ஏன்னா இந்த மேட்ரிக்ஸ் ஆர்டர் வந்து 3/4, 3 ரோ 4 காலம். அப்ப மொத்தம் எத்தனை ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3ல இருக்கும்னா 4 இருக்கும். 3 கண்டுபிடிச்சிட்டோம். 4வது கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்க ஃபர்ஸ்ட் காலத்தை டெலீட் பண்ணேன்னா உனக்கு ஒரு தேர்ட் ஆர்டர்ல ஒரு ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதனுடைய டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ எனக்கு இங்க என்ன வருது? 0 ஆயிருது. அப்ப ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் டெஃபினட்டா என்ன கிடையாதுன்னு அர்த்தம்? 3 கிடையாது. ஏன் 3 கிடையாது? எல்லா ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3னுடைய வேல்யூ ஃபுல்லா மைனர் வேல்யூ, அதாவது அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபுல்லா 0 ஆயிடுச்சு. therefore the rank of the matrix is not equal to 3. ஏதாவது ஒண்ணு நாட் ஈக்குவல் டு 0வா வந்துருச்சுன்னா ரேங்க் 3 ஆயிருக்கும். இங்க எல்லா ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 ஃபுல்லா 0 ஆனனால ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 3. அப்ப 2 ஆன் செக் பண்றோம். 2 ஆன் செக் பண்ணா ஒரு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் எடுக்கிறேன் இங்க. இப்ப இந்த செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். இதனுடைய வேல்யூ என்ன வருது? எனக்கு -11. இது எப்படி கிடைச்சது உங்களுக்கு? இந்த ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 வேணும்னா
தேர்ட் ரோவையும் தேர்ட் காலம் ஃபோர்த் காலம் இந்த இதை டெலிட் பண்ணுங்க. அதாவது ஒரு ரோ 2 காலத்தை டெலிட். மேட்ரிக்ஸ் ஏ இருக்குல்ல, மேட்ரிக்ஸ் ஏல தேர்ட் ரோவையும் தேர்ட் காலம் ஃபோர்த் காலத்தை டெலிட் பண்ணீங்கன்னா ஒரு செகண்ட் ஆர்டர்ல இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. therefore rank of the matrix equal to 2. ஏன்னா அட்லீஸ்ட் ஒன் ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 னுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கிறனால ரேங்க் என்ன ஆயிடுச்சு? ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் 2. ரைட்டா? ரைட். ஸோ சில கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த 4 கொஸ்டினை நீங்களா இண்டிவிஜுவலா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நான் போட்ட ஸ்லைட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு 7 சம் டீல் பண்ணியிருந்தோம். அந்த 7 சம்மையை திரும்ப திரும்ப நீங்க போட்டு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த 4 சம்மையை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இதனுடைய ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம மாடல் 10ல ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ்னா என்ன, அதுல ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் மாடல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதாவது மேட்ரிசஸ் சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு 1.2ல. அடுத்து பைனாமியல் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் நெக்ஸ்ட் கிளாஸ். பைனாமியல் ஸ்டார்ட் பண்ணோம்னா அதுக்கு ஃபேக்டோரியல் ஆஃப் ஏ நம்பர்னா என்னன்னு தெரியணும், பெர்மிட்டேஷன்னா என்னன்னு தெரியணும், காம்பினேஷன்னா என்னன்னு தெரியணும். ஸோ இதைத்தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மாடல் 11ல பார்க்க போறோம். பார்த்துட்டு அதுக்கடுத்து பைனாமியல் நம்ம பார்க்கலாம். ரைட்டா? ரைட். ஓகே. தேங்க்யூ.